Hi students, good morning. Today we learn the topic is second law of thermodynamics. Okay, need for second law of thermodynamics we know that first law of thermodynamics, the energy of the universe is conserved. Let us consider the following process. A glass of hot water over time loses heat energy to surrounding and becomes cold. அப்போ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகதை தவிர டிஸ்ட்ராய் ஆகலை அப்படிங்கிறாங்க. when you mix hydrochloric acid with the sodium hydroxide it forms sodium chloride and water with evolution of heat. ஓகே, ஹீட் எவல்யூஷன் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ செகண்ட் லாவில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் ஒரு எனர்ஜி one energy இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த both this process the total energy is conserved and consistent with the first law of thermodynamics. However, the reverse process, cold water becoming hot water by absorbing heat from the surrounding on its own, does not occur spontaneously, even though the energy change involved in the process is also considered the first law. So the supplied cold water then will become a hot. The change does not occur spontaneously and is driven supplying energy. Similarly, solution of sodium chloride does not absorb the heat energy. ஒரு எனர்ஜி ஒரு ஃபுல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும்போது கொஞ்சம் லேக் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாக அப்படி 100% எனர்ஜி கன்வெர்ட் ஆக முடியாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? என்ட்ரோஃபினா என்ன அப்படின்னா, the second law of thermodynamics introduce another state function is called entropy. ஓகே, ஸ்டேட் ஃபங்க்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ட்ரோஃபி அப்படிங்கிறாங்க. என்ட்ரோஃபி இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் த மாலிகுலர் டிசார்டர். ரேண்டமாக அந்த சிஸ்டத்தில் என்னென்ன எப்படி சேஞ்ச் ஆகுது அதை பற்றி படிக்கிறது தான் என்ட்ரோஃபி அப்படிங்கிறாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஎஸ் அப்படிங்கிறாங்க. டிக்கு ரிவர்ஸ் பை டி. ஒரு இது ரிவர்ஸ் ஆகும்போது அதோட எனர்ஜி என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படி படிக்கிறது தான் என்ட்ரோஃபி அப்படிங்கிறாங்க. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் த டேர்ம் ஆஃப் என்ட்ரோஃபி. என்ன சொல்லுங்கன்னா, செகண்ட் லாவில் என்ட்ரோஃபி பண்ணது, என்ட்ரோஃபி இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசிங் டியூரிங் ஏ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் அன் irreversible ப்ராசஸ் தி ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த கேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரிவர்சிபிள், இப்போ ஒரு கேஸ் ஓப்பன் பண்ணால் இங்கேருந்து அந்த பக்கம் ஸ்பான்டேனியஸாக போவோம், அந்த பக்கம் இந்த பக்கம் வருமா அப்படிங்கிறது இல்லை. அப்போ வந்து எஸ்னா என்ன சொல்லியிருக்கேன், நம்ம என்ட்ரோஃபின்னு பிடிக்கிறோமோ, அப்போ டெல்டா எஸ் டோட்டலாக மொத்தமாக பார்க்கும்போது பெருசாக இருக்கும், ஜீரோவோட கிரேட்டராக தான் இருக்கும். டெல்டா இஸ் கிரேட்டர் தென் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் ரெண்டையும் கூட்டுற என்ட்ரோஃபியோட ஓவரால் என்ட்ரோஃபி வந்து கிரேட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஓவரால் என்ட்ரோஃபி கிரேட்டராக இருக்குது அப்படிங்க. ஓகே, ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ் சச் அஸ் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ், டெல்டா எஃப் சிஸ்டம் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா எஃப் சரௌண்டிங், டெல்டா எஃப் டோட்டல் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் ஓவராலாக கூட்டும் போது அதோட என்ட்ரோஃபி வந்து ஜீரோவாக இருக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் லா வந்து என்ன, என்ட்ரோஃபி தான் ஒரு எனர்ஜி டு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும்போது ரெண்டு பக்கம் ஈக்குவலாக ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் லாவில் தான் இந்த கெல்வின் பிளாங்க் வந்து செயல்படுது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் மெஷின் தட் அப்சர்வ் ஹீட் ஃப்ரம் த ஹாட் சர்வர்ஸ் and convert it to completely into the work by a cyclic process without transferring a part of heat to cold sink. The second law of thermodynamics explains why even an ideal frictions of engine cannot convert to 100% of input heat of the work. So cannot of Gins analysis, the heat engines found that the maximum efficiency of a heat engine which operates irreversibly depends on the two temperature between which is the operated. Kelvin Planck statement என்ன, ஒரு மிஷின் ஒரு இதில் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும்போது அப்படி கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறாங்க. சின்ன சின்ன எனர்ஜி வந்து லேக் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த பாருங்க, எஃபிஷியன்சி அதோட ஒர்க்கு பெர்ஃபார்ம்டு பை ஹீட் எவ்வளவு வந்து அப்சர்வ் ஆயிருக்கு. அப்போ அது ஈட்டான்னு சொல்கிறாங்க. இது பேர் என்ன, ஈட்டா. அப்போ QH மைனஸ் QC பை QH, ஹீட் அப்சர்வ் ஃப்ரம் த ஹாட் ரிசர்வியர். ஓகே, QHனா ஹாட் ரிசர்வியர். இது அதே கோல்டுனா ஹாட்டில் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் ஆகுது, கோல்டாக கன்வெர்ட் ஆகும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எப்படி ரிசர்வில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஈட்டாஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் சொன்னால் 1 மைனஸ் QC பை QH. ஃபார் ரிவர்சிபிள் சைக்ளிக் ப்ராசஸ், சைக்ளிக்னா ஒரு ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் கன்வெர்ட்டடாக கண்டினியூஸாக இருக்கும், ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ட்ரோஃபி டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா எஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்டா எஸ் சரௌண்டிங்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு ஆகும், ரெண்டையும் கூட்டினா ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ சிஸ்டமும் சரௌண்டிங்ஸ்குள்ளே கம்பேரிசன் பார்க்கும்போது மைனஸ் டெல்டா எஸ் சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறாங்க. சிஸ்டத்துக்கு இது பார்க்கும்போது ஹாட் சர்வேயர் பை சிஸ்டம் பை தானே கோல்டு ஹாட்டாக மாறுது. அப்போ இந்த பக்கம் ஹாட்டாக இருக்குது, சிஸ்டத்துக்கு ஹாட்டாக இருக்கும், சரௌண்டிங் ஹாட்டாக இருக்குது. அதுமாதிரி சிஸ்டத்துக்கு கோல்டாக இருக்கும், சரௌண்டிங் கோல்டாக இருக்கிறது என்ன, சரிங்களா? அப்புறம் TC பை TH கவனிக்கும் போது QC பை QH மாறுது. ஈட்டா இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். QCH இந்த ஈட்டா 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இருக்கலாம், இது சீக்வல் டு அந்த இருக்கலாம், ஈட்டா சீக்வல் டு 1 மைனஸ் இது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இப்போ TH கிரேட்டர் தென் TC, ஈட்டா வந்து 1ஓட
எப்படி ஸ்மாலராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் உள்ள போக 100 என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும்போது ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகாத மிஷினில் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகும், சைக்கிளிக் ப்ராசஸில் இருக்கும். ஒன்று கிரேட்டராக இருக்கலாம், ஸ்மாலராக இருக்கலாம். இதுதான் கெல்வின்ஸ் பிளாங்க் எது ரிலேட்டடாக இருக்குன்னா செகண்ட் லாவை வச்சு தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா வச்சு இது வருது. தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லாவில் என்ன இருக்குது அப்படின்னா என்ட்ரோஃபி ஆஃப் சிஸ்டம் இருக்கும். அதுக்குள்ள எனர்ஜி என்ன சொல்கிறாங்க என்ட்ரோஃபி அப்படிங்கிறாங்க. அந்த என்ட்ரோஃபி சிஸ்டத்து சரௌண்டிங்கை பொறுத்து கிரேட்டராக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம், இல்லாட்டி ஈவனாக ரெண்டும் 0வாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.